ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரேமவா பார்க்கலாம் வாங்க. இங்க அழுது அழுது தமிழ் செல்விக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உடனே அவங்களுடைய அம்மா இருந்துட்டு, அழுது அழுது ஏதாச்சும் உடம்புக்கு ஆக போகுது தமிழ், நேத்து தான் குழந்தை பிறந்துச்சு, இப்ப அழுது இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி சொல்லுன்றாங்க. அம்மா, என் குழந்தை காணாம போயிருக்குமா, அப்ப எனக்கு அந்த கவலை இருக்காதா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. கவலை இருக்குன்னா பாப்பா எங்க போயிருக்குன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு தானே இருக்காங்கன்றாங்க. அந்த குடும்பத்துல இருக்கவங்களே தப்பு பண்ணுவாங்க, அந்த குடும்பத்துல இருக்கவங்களே கண்டுபிடிப்பாங்களாம். என்னம்மா நியாயம் இதுன்றாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு தமிழ், சொல்றதை கேளுவாங்க. ஏதோ பேசாத மணியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. தமிழ் செல்வி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அந்த குடும்பமே ஃபீல் பண்ணாங்க. இங்க சேது கதறி அழுகுறாங்க. ஐஸ்வர்யா இருந்துட்டு ஈஸ்வர் கிட்ட தான் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அந்த குழந்தைக்காக சேது மாமா இப்படி அழுகுறாங்களே ஆண்டி, என்ன ஆண்டின்றாங்க. ஐஸ்வர்யா, இந்த நேரத்துல நம்ம எதுவும் பேச வேண்டாம், பேசினா சேதுக்கு தேவையில்லாம கோவங்கள் வரும், அதனால கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கலாம்ன்றாங்க. என்னவோ ஆண்டி நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு என்னவோ சேது மாமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காருன்ட்டு எனக்கு தோணுதுன்றாங்க. நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணாது சரியா, கண்டிப்பா சேதுவை நம்ம வரைக்கும் கொண்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. சாவித்ரி யார் குழந்தை தூக்கிட்டு போயிருப்பாங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.